உடன்படிக்கையின் உறுதி. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியையும் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியையும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாயிருக்கவும் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோடே பண்ணுகிற அவருடைய ஆணை உறுதிக்கும் உட்படும்படிக்கு உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்க்காரனுமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. நான் உங்களோட மாத்திரம் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோட கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோட இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன். நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கப் போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்களெல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். அப்பொழுது உங்களுக்கு பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போதும் கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபோயீமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களெல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும்போதும் அந்த ஜாதிகளெல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதன் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவருடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்துவிட்டார் என்று சொல்லப்படும். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் உபதேசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உபதேசம் நிறைவேறப் போகிறது. மோசே கர்த்தர் மீது பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய மனதிலே பதியும் வண்ணமாக போதிக்க வேண்டும் என்று தீர்மானத்தோடு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும்.
கர்த்தர் அவர்களோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கைக்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அவர்களோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் இருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் எந்த காரியத்தையும் கட்டாயப்படுத்தவில்லை. அவர் தங்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும், கீழ்ப்படியாவிட்டால் சாபமும் வரும் என்று மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சொல்லுகிறார். தங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமா அல்லது சாபம் வர வேண்டுமா என்பதை இஸ்ரவேல் ஜனத்தாரே தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியேயும் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியேயும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாய் இருக்கவும் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை இந்த சந்ததிக்கும் ஆபிரகாமிற்கும் ஈசாக்கிற்கும் யாக்கோபிற்கும் கொடுத்திருக்கிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கர்த்தரை பற்றிய காரியங்களை தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையையும் அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளையும் மோசே அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாத போது அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களை குற்றப்படுத்தும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு முன்பாக சுத்த மனச்சாட்சியோடு இருந்து அவருடைய பிரமாணங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்க வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு கர்த்தருடைய உடன்படிக்கையை தெளிவுபடுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் அவர் தங்களோடு பண்ணியிருக்கிற அவருடைய ஆணை உறுதிக்கும் உட்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுடைய கோத்திரங்களின் தலைவரும் அவர்களுடைய மூப்பரும் அவர்களுடைய அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல மனுஷரும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்கள் மனைவிகளும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் மாத்திரம் அல்ல, அவர்களுடைய பாளையத்திற்குள் இருக்கிற அவர்கள் விறகுக்காரனும் அவர்கள் தண்ணீர்க்காரனுமாகிய அந்நியரும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இப்போது தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறார்கள். கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற எல்லோரையும் மோசே கர்த்தருடைய சந்நிதியில் வரவழைக்கிறார். இஸ்ரவேலிலே பெரியோர், சிறியோர், ஸ்திரீகள், அதிபதிகள், தலைவர் ஆகிய எல்லோரும் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக நிற்கிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பாரமான நுகம் அல்ல. உடன்படிக்கையின் நுகத்திற்கு தங்களுடைய கழுத்துக்களை ஒப்புக் கொடுக்க யாரும் கஷ்டப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருமே கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு தங்களை உட்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரோடும் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு மாத்திரமல்ல, அவர்களுடைய பாளையங்களில் தங்கியிருக்கிற அந்நியரோடும் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கர்த்தர் அந்நியரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்றால் அவர்கள் தங்கள் விக்கிரகங்களையும் விக்கிரக ஆராதனைகளையும் விட்டு விலகி கர்த்தரை மாத்திரம் தங்கள் தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தரை மாத்திரம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்ய வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆரம்ப காலத்திலேயே தம்முடைய கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் புறஜாதி ஜனங்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். கர்த்தரிடத்தில் புறஜாதியாருக்கும் கிருபையும் சிலாக்கியமும் ஏராளமாய் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் சுயாதீனமான இஸ்ரவேல் ஜனத்தாரோடும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர்கள் மத்தியிலே விறகு வெட்டுகிறவர்கள், தண்ணீர் சுமக்கிறவர்கள் ஆகிய அந்நியரோடும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அடிமைகளாக வேலை பார்த்தாலும் கர்த்தர் அவர்களோடும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியவர்கள் எல்லோரும் இப்போது தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறார்கள். கர்த்தர் இப்போது தம்முடைய சமூகத்திலே நிற்கிறவர்கள் மாத்திரமல்ல, அங்கே தமக்கு முன்பாக நிற்காதவர்களோடும் உடன்படிக்கை பண்ணுகிறார். மோசே இது பற்றி இஸ்ரவேல் புத்திரரோடு செல்லும் போது, நான் உங்களோட மாத்திரம் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோட கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோட இராதவர்களோடையும் அதை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்று என்று மோசே உபாகமம் 29:15 வசனத்தில் சொல்லுகிறார்.
இன்று என்பது பாலஸ்தீன உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட நாள் ஆகும். இது மோசேயின் 120 பிறந்த நாளும் அவருடைய மரண நாளும் ஆகும். மோசே இஸ்ரவேலர் எல்லோரையும் தன்னிடத்தில் வரவழைக்கிறார். அவர்கள் எல்லோரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறார்கள். இஸ்ரவேலரில் சிலர் வியாதிப்பட்டு தங்கள் பாளையங்களில் தங்கியிருக்கலாம். வேறு சிலரோ வியாபாரம் நிமித்தமாக அந்நிய தேசங்களுக்கு போயிருக்கலாம். இவர்களால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்க முடியாவிட்டாலும் மோசே இவர்களோடும் உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை அவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடு மாத்திரமல்ல, இனிமேல் அவர்களுக்கு பிறக்கப் போகிற பின் சந்ததியாரோடும் ஏற்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பின் சந்ததியாரும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்தாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய கிருபை எக்காலத்திலும் மாறாமல் இருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கையும் மாறாத உடன்படிக்கையாகவும் அது நித்திய உடன்படிக்கையாகவும் இருக்கிறது. கர்த்தர் தமது பெரிதான கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரருடைய முற்பிதாக்களோடும் இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற இஸ்ரவேல் புத்திரரோடும் மேலும் இப்போது கர்த்தருடைய சமூகத்திலே இவர்களோட இராத இவர்களுடைய பின் சந்ததியாரோடும் உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் பொதுவானது. தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவே உடன்படிக்கையின் ஐக்கியம் ஏற்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு தம்முடைய உடன்படிக்கையை மறுபடியுமாய் புதுப்பித்துக் கொள்கிறார். அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஜீவிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது அவர்கள் கானானியருடைய விக்கிரக ஆராதனையினால் சோதிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. இஸ்ரவேல் புத்திரர் தங்களை விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக காத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஏற்கனவே எகிப்து தேசத்தில் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மத்தியிலே இருந்தவர்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு பாலஸ்தீன உடன்படிக்கையை பற்றி சொல்லுகிறார். தற்போதுள்ள சந்ததியாரோடும் இனிமேல் வரப்போகும் வருங்கால சந்ததியாரோடும் கர்த்தர் பாலஸ்தீன உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். இது ஒரு நித்திய கால உடன்படிக்கை. பாலஸ்தீன உடன்படிக்கையில் பங்கு பெற்றிருக்கிறவர்களை பற்றிய விவரம் வருமாறு: தேவன், கோத்திரங்களின் தலைவர், கோத்திரங்களின் மூப்பர், கோத்திரங்களின் அதிபதிகள், இஸ்ரவேலின் சகல புருஷர், இஸ்ரவேலருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலரின் மனைவிகள், இஸ்ரவேலரின் அந்நியர்கள், இஸ்ரவேலரின் வேலைக்காரர், வரப்போகிற சந்ததியார். பாலஸ்தீன உடன்படிக்கையில் கர்த்தருடைய நோக்கம் வருமாறு: இஸ்ரவேலரை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய தேவனாக இருக்க வேண்டும். தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நித்திய காலமாக தமக்கு ஜனம் இருக்க வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு இது பற்றி சொல்லும்போது, நாம் இப்போது தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய 4 அனுபவங்களை பற்றி சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பல ஜாதிகளின் இடங்களை கடந்து வந்தார்கள். பல ஜாதிகளுடைய அருவருப்புகளை கண்டார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறார்கள். குடிகாரர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் திரும்ப திரும்ப குடித்து வெறுத்திருப்பார்கள். விக்கிரக ஆராதனைக்காரரும் விக்கிரகங்களை விட்டு விலகி வரவில்லை என்றால் மறுபடியும் விக்கிரக ஆராதனையில் விழுந்து விடுவார்கள். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் ஆகிய இவர்களில் கர்த்தரை விட்டு யார் பின்வாங்கி போய் விக்கிரகங்களை சேவித்தாலும் அவர்களுக்கு இந்த பிரமாணத்தில் கூறப்பட்டிருக்கும் வாதைகள் நிச்சயமாகவே வரும். இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற
யாதொரு வேரும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த வேர் மனுஷனை தீட்டுப்படுத்தும் கசப்பான வேராகும். இப்படிப்பட்ட வேர் ஒரு மனுஷனுக்குள் முளைக்கும் போது அவனுக்குள் தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உருவாகும். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி சொல்லும்போது கர்த்தர் சபிக்கிற 3 காரியங்களை பற்றி சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: பிற ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும் கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம், நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர், மன இஷ்டப்படி நடந்து பாவம் செய்வது, விக்கிரக ஆராதனையோடு காம விகாரமும் சேர்ந்து கொள்ளும். சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டி செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். குடிகாரர்கள் குடித்து வெறித்து தங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்வார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவார்கள். தாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் தங்களுக்கு சமாதானம் உண்டு என்றும் கர்த்தர் தங்கள் மீது பிரியமாகவே இருக்கிறார் என்றும் சொல்வார்கள். அவர்களுடைய மனதின் எண்ணத்திலும் வாயின் வார்த்தையிலும் உண்மை இருக்காது. கர்த்தர் தம்முடைய நீதியினால் அவர்களை நியாயம் தீர்ப்பார். மோசே இப்படிப்பட்டவர்களை பற்றி சொல்லும்போது, அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்திலே தேற்றிக்கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார் என்று சொல்லுகிறார். தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடிப்பது என்பது மாம்சத்தின் இச்சைகளை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் எபிரேயரின் வழக்குச் சொல். மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுவது துணிகரமான பாவம். இது தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் எதிர்த்து நின்று பாவம் செய்வதை குறிப்பிடுகிறது. தம்மை விட்டு பின்வாங்கி போய் மார்க்க பேதத்தார் அனைவருக்கு கர்த்தர் இரக்கம் காண்பிக்க மாட்டார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரையும் விட்டு வைக்க மாட்டார். ஜல பிரளயத்திற்கு முந்தின சந்ததியாரையும் விழுந்து போன தூதர்களையும் கர்த்தர் விட்டு வைக்க மாட்டார். மார்க்க பேதத்தாரின் சுபாவங்களை பற்றிய விவரம் வருமாறு: இருதயத்தில் தேவனை விட்டு அகன்று போய் இருப்பார்கள். விக்கிரக ஆராதனை, தேவனை விட்டு மற்றவர்களையும் வழிவிலகி போகும்படி வைராக்கியமாய் கிரியை செய்வார்கள். அவர்களுக்கு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற வேரை போல இருப்பார்கள். பெருமையும் துணிகரமான பாவமும் செய்வார்கள். இருதயத்தின் கற்பனைகளின்படி நடப்பார்கள். தங்கள் இருதயத்தை தேற்றிக்கொண்டு சரீரத்தின் இச்சைகளுக்கு உடன்படுவார்கள். மார்க்க பேதத்தார் மீது வரும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பற்றிய விவரம் வருமாறு: கர்த்தர் அவர்களை மன்னிக்க சித்தமாயிரார். கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அவர்கள் மீது புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவர்கள் மேல் தங்கும். கர்த்தர் அவர்கள் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். தண்டிக்கப்படுவதற்காக கர்த்தர் அவர்களை இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் புறம்பாக்கி போடுவார். வரப்போகிற சந்ததியாருக்கு கர்த்தர் அவர்களை தமது கோபாக்கினைக்கு அடையாளமாக வைப்பார். குடித்து வெறித்திருப்பது கர்த்தருக்கு விரோதமான பாவம். குடிப்பழக்கம் மனுஷருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது. குடிகாரருடைய மனச்சாட்சி மழுங்கி போகிறது. குடிப்பழக்கத்திலே விழுந்து விடுகிறவர்கள் அதிலிருந்து எழும்ப முடியாமல் தவிப்பது போல விக்கிரக ஆராதனையில் விழுகிறவர்களும் அதிலிருந்து எழும்ப முடியாமல் தவிப்பார்கள். குடிகாரர்கள் தங்களுடைய குடிப்பழக்கத்திற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். இவர்கள் தங்களுக்கு தாங்களே சமாதானம் சொல்லிக் கொண்டாலும் இவர்களுடைய வார்த்தையில் உண்மை இருக்காது. இவர்களுக்கு சமாதானமும் இருக்காது. விக்கிரக ஆராதனைக்காரரும் தங்களுக்கு தாங்களே சமாதானம் சொல்லிக் கொண்டாலும் அவர்களுக்கும் சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். குடிகாரர்கள் தாங்கள் மாத்திரம் கெட்டுப்போவது அல்லாமல் தங்களோடு கூட இருக்கிறவர்களையும் கெடுத்து போடுவார்கள். விக்கிரக ஆராதனைக்காரரும் இவர்களைப் போலவே தாங்களும் கேட்டு தங்களோடு கூட இருக்கிறவர்களையும் கெடுத்து விடுவார்கள். விக்கிரக ஆராதனைக்காரரோடு சிநேகம் வைத்திருப்பதும் அவர்களோடு ஐக்கியமாயிருப்பதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் ஆபத்தானது. விக்கிரக ஆராதனை இஸ்ரவேல் புத்திரருடைய தேசத்தையே அழித்து போடும். எந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனை அதிகமாய் இருக்கிறதோ அந்த தேசத்தில் வாதையும் கொள்ளை நோயும் அதிகமாயிருக்கும். விக்கிரக ஆராதனை எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் பரவி இருக்கிறதோ
அந்தந்த தேசங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தேவனுடைய கோபம் அவன் மேல் பற்றி எரியும். கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு கொலைத்து போடுவார். கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் துன்மார்க்கன் மேல் புகையும். இருதயத்தில் மனந்திருந்தாத பின்மாற்றக்காரர்கள் பூரணமாக அழியும் வரையிலும் கர்த்தருடைய கோபமும் எரிச்சலும் அவர்களுக்கு எதிராக புகைந்து கொண்டிருக்கும். கர்த்தர் கொலைத்து போடும் 8 காரியங்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: வானத்தின் கீழ் பெயர், வானத்தில் பெயர், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து பெயர், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், சாபங்கள், நினைவு, மோசேயின் பிரமாணம். தேவன் இஸ்ரவேல் மத்தியில் பாவம் செய்கிறவர்களை தேடி பார்த்து அவர்களை புறம்பாக்கி போட்டு அவர்களை சபிப்பார். தங்களுடைய இருதயங்களில் தம்மை விட்டு விலகி போனவர்களையும் தம்மை விட்டு விலகி போவதற்கு மற்றவர்களை வழி நடத்துகிறவர்களையும் கர்த்தர் அளிப்பார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். இஸ்ரவேல் தேசத்தார் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கும் போது அவர்களுடைய தேசத்தில் வாதைகளும் நோய்களும் தங்கியிருக்கும். இது மறைவான அல்லது ரகசியமான நோய்களோ அல்லது வாதைகளோ அல்ல. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் அவருடைய கோபமும் எரிச்சலும் அவர்கள் மேல் வந்திருக்கிறது. கர்த்தருடைய கோபமும் எரிச்சலும் புகையைப் போல புகைகிறது. இது மறைவான புகை அல்ல. அவர்களுடைய பின் சந்ததியாரும் அவர்களை சுற்றிலும் இருக்கிற அண்ட தேசத்தாரும் அவருடைய தேசத்திற்கு தூர தேசங்களில் இருந்து வருகிற தேசத்தாரும் இஸ்ரவேல் தேசத்தின் மீது வாதைகளும் நோய்களும் வந்திருப்பதை தங்கள் கண்களால் பிரத்யட்சமாய் பார்ப்பார்கள். இப்போது இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு பின் எழும்பும் தலைமுறையான அவர்களுடைய பிள்ளைகளும் தூர தேசத்தில் இருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காண்பார்கள். தேவனுடைய சாபத்தினால் பாலும் தேனும் ஓடும் வளமான நிலம் பாலும் வறட்சியுமாகும். பின்மாற்றக்காரர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பாலஸ்தீன தேசமும் இஸ்ரவேல் தேசமும் உட்படுத்தப்பட்டன. இஸ்ரவேல் தேசத்தாரின் அழிவை பார்க்கும்போது புறஜாதி ஜனங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். தங்கள் தேசத்திற்கு வந்திருக்கிற வாதைகளையும் நோய்களையும் பார்த்து இஸ்ரவேல் புத்திரருடைய பின் சந்ததியாரும் ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தருடைய மகா கோபம் பற்றி எரிந்ததினால் இஸ்ரவேல் தேசத்திற்கு வாதைகளும் நோய்களும் வந்திருக்கிறது. இது கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பினால் உண்டான அழிவு ஆகும். கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் சோபாயீமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரித்து போட்டார். இந்த பட்டணங்கள் இங்கு ஒப்புமையாக கூறப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன தேசமும் கந்தகத்தாலும் உப்பாலும் அழிக்கப்படும் என்பது இதன் பொருள் அல்ல. பாவத்தின் விளைவினால் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பட்டணங்களுக்கு வரும் என்பதும் இந்த பட்டணங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்பதும் இதன் பொருளாகும். சோதோமிற்கும் கொமோராவிற்கும் ஏற்பட்ட அழிவை பற்றி வேதாகமத்தில் 18 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்மாவையும் சோபாயீமையும் பற்றி 2 இடங்களில் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 பட்டணங்களுமே வேசித்தனத்தினாலும் ஆண் புணர்ச்சியினாலும் அழிந்து போயிற்று. தேவனுடைய சாபம் அவர்கள் மேல் வந்தது. அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டானார்கள். கர்த்தர் பாவத்திற்கு நியாய தீர்ப்பாக அந்த தேசத்தை அழித்தார். அதே சமயத்தில் கடைசி நாட்களில் அந்த தேசத்தை புதுப்பிக்கப் போவதாகவும் வாக்கு பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய கோபத்தினால் எரிக்கப்பட்டதை காணும்போது கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்ன என்று அந்த ஜாதிகள் எல்லாம் சொல்லுவார்கள். ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் பிரமிப்போடும் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பார்கள். அவர்களுடைய கேள்விகளில் நியாயம் உள்ளது. ஏனெனில் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில பலத்த கிரியைகளையும் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். ஆனால் இப்போதோ இஸ்ரவேல் தேசம்
கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டு கிடக்கிறது. கர்த்தர் தமது கோபத்தினால் சோதோமையும் கொமோராவையும் கழித்து போட்டது போல இஸ்ரவேல் தேசத்தையும் கவிழ்த்து போட்டார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் இப்போது அவரால் சபிக்கப்பட்டிருக்கிறது. இதை காணும்போது இஸ்ரவேல் புத்திரருடைய பின் சந்ததியாருக்கும் அந்நிய ஜாதியாருக்கும் ஆச்சரியமாயும் பிரமிப்பாயும் இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் அழிவை பார்த்து, கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார்? இந்த மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். ஜாதிகள் கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பது இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்றாய் தெரியும். தங்கள் மத்தியிலே நோய்களும் வியாதிகளும் அதிகமாய் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தெளிவாக தெரியும். கர்த்தர் தங்கள் தேசத்தின் நிலத்தை கந்தகத்தாலும் உப்பாலும் எரித்து போட்டதற்கான காரணமும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை தமது பலத்த புயத்தினால் விடுதலை பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தார். கர்த்தர் தமது கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரரோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரோ கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை மீறி அந்நிய தெய்வங்களை பணிந்து கொண்டார்கள். இதனால் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீதும் அந்த தேசத்தின் மீதும் கோபம் கொண்டு தம்முடைய உடன்படிக்கையில் சொல்லி இருக்கிற எல்லா சாபங்களையும் அவர்கள் மீது வரப்பண்ணினார். இஸ்ரவேல் ஜனத்தாரின் அழிவுக்கு இதுவே அடிப்படை காரணம். கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்ன என்று ஜாதிகள் கேட்கும்போது அவர்களுக்கு சரியான பதில் சொல்லப்படும். அந்த பதிலின் விவரம் வருமாறு: அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தேவனையும் அவருடைய உடன்படிக்கையையும் விட்டு போய்விட்டார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் கர்த்தரை அறிந்திருந்தார்கள், அவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தார்கள். தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் இருந்தது. தேவனுடைய கிருபை நிரந்தரமாக தங்கியிருக்க வேண்டுமானால் அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு தொடர்ந்து கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். ஆனபடியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதன் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்தில் இருந்து வேரோடை பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்து விட்டார். இஸ்ரவேல் தேசத்தின் அழிவை குறித்தும் கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்ததற்கும் காரணம் கேட்பவர்களுக்கு இவ்வாறு பதில் சொல்லப்படும். கானான் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் தேசத்தார் வேரோடு பிடுங்கப்பட்டு தேசங்கள் மத்தியில் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்நாளில் இருக்கிறது போல என்று உபாகமம் 29:28 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் நிறைவேறும் நாளை இந்த வாக்கியம் குறிக்கிறது. மத்தேயு 24:34 வசனத்தில் இந்த சந்ததியார் என்று கூறப்பட்டிருப்பதை போன்று இந்த வாக்கியம் அமைந்திருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி சொல்லும்போது ஒரு சில காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் கர்த்தர் அவன் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு கொலைத்து போடுவார். கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் சந்ததியார் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்படும். இஸ்ரவேல் தேசத்தின் மீது வரும் நியாய தீர்ப்புகளையும் சாபங்களையும் மற்ற ஜாதியார் காணும்போது அதில் கர்த்தருடைய கரம் இருப்பதை புரிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் அழிவை குறித்து கேள்வி கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய நீதியினால் பதில் சொல்லுகிறார். இதற்கு மேலும் இது பற்றி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்திருக்கிற அழிவை பார்த்து ஒரு சிலர் தேவையில்லாமல் விவாதம் பண்ணுகிறார்கள். அவர்கள் மனுஷ புத்தியினாலே யோசித்து மனுஷ பிரகாரமான கேள்விகளை கேட்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தண்டித்ததும் இஸ்ரவேல் தேசத்தை அழித்து போட்டதும் தேவையில்லாத நியாய தீர்ப்பு என்றும் அது தவறான செய்கை என்றும் கர்த்தருடைய செய்கைக்கு விரோதமாக வீண் விவாதம் பண்ணுகிறார்கள்.
கர்த்தர் மீது குற்றம் சொல்லுகிறவர்கள் மனுஷர் சிந்திக்கிற பிரகாரமாக யோசித்து ஒரு சில காரணங்களை சொல்லுகிறார்கள். அதன் விவரம் வருமாறு: கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு இதுவரையிலும் ஏராளமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வந்திருக்கிறார். கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்தாரை ஒரு தேசமாக கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தர் அவர்களோடு தமது கிருபையினால் உடன்படிக்கை செய்திருக்கிறார். கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர். அவருக்கு மறைவான ரகசியம் எதுவுமே இல்லை. அவர் இதுவரையிலும் நடந்த காரியங்களையும் அறிந்திருக்கிறார். இனிமேல் நடக்கப் போகிற காரியங்களையும் அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் பிற்காலத்திலே தம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போவார்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கும்போது அவர் ஏன் இஸ்ரவேல் புத்திரரை பாவம் செய்யாமல் தடுக்கவில்லை என்றும், அவர்கள் விக்கிரகங்களை பின்பற்றி போகாதவாறு கர்த்தர் ஏன் அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை என்றும் இவர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பிற்காலங்களில் எப்படி இருப்பார்கள் என்பதையும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். ஆனாலும் வருங்காலத்தில் நடைபெறப் போகிற காரியங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அது மறைவானவைகளாகவே இருக்கிறது. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் என்று மோசே சொல்லுகிறார். உபாகமம் 29:29. மறைவான காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படாத ரகசியங்களாகும். வெளிப்படுத்தப்படாத காரியங்களை பற்றி நாம் எப்படித்தான் கேள்வி கேட்டாலும், எத்தனை கேள்விகளை கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு யாராலும் சரியான பதிலை சொல்ல முடியாது. ஏனெனில் மறைவானவைகள் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே உரியவைகள். அவை நமக்கு உரியவைகள் அல்ல. அதற்கு இயேசு, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொன்னார். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். யோவான் 21:22. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். கொலோசியர் 2:17-18-19. கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவும் ஞானத்தின் பிரகாரமாகவும் ஆலோசனையின் பிரகாரமாகவும் தம்முடைய ரகசியங்களில் ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மறைவானவைகள் தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகளாய் இருப்பது போல வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றும் உரியவைகளாய் இருக்கிறது. மோசே இது பற்றி சொல்லும்போது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியங்களை நாம் கருத்தாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஆலோசனைகளில் ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தாமல் ரகசியமாக வைத்திருந்தாலும் நமக்கு எவ்வளவு வெளிப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியங்கள் நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கும் போதுமானதாய் இருக்கிறது. நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் எந்த காரியத்தையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்து வைக்கவில்லை. ஆகையினால் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய தெய்வீக ஆலோசனைகளில் நாம் திருப்தியோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தாத காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடாது. வெளிப்படுத்தப்பட்டவைகள் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆகையினால் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற ரகசியங்களை நாம் கருத்தாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவற்றை ஆராய்ந்து பார்ப்பது மாத்திரமல்ல, அவற்றின் பிரகாரம் செய்வதற்கும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தப்பட்டவைகள் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியங்களை எல்லாம் நம்முடைய இருதயங்களின் ஆழத்தில் பதிய வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் எப்போதுமே நமக்கு அருகாமையில் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியத்தின்படி ஜீவிப்பதற்கு நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள்
நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நாம் அந்த வார்த்தைகளை கருத்தாய் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சத்திய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கருத்தாய் கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சத்திய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவைகளின்படி செய்ய நாம் கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சகோதரரை பற்றியும் அவருடைய வார்த்தைகளை பற்றியும் நமக்கு ஞானமும் அறிவும் பெருகும்போது நாம் அவைகளின்படி ஜீவிக்க கவனமாய் இருக்க வேண்டும். நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகளில் அதிக ஞானம் இருந்தும் நாம் அதற்கு ஏற்ற பிரகாரம் ஜீவிக்கவில்லை என்றால் நம்முடைய ஞானத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு சிலர் தங்களுடைய சுய பெருமைக்காகவும் தத்துவ விவாதங்களுக்காகவும் தங்களுடைய வேத அறிவை பெருமையோடு வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காகவும் வேத வாக்கியங்களை படிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தின் பிரகாரம் ஜீவிக்க மாட்டார்கள். தேவையில்லாத விவாதங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நமக்கு ஒருபோதும் பிரயோஜனமாய் இருக்காது. கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஆலோசனைகளை தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சத்திய வார்த்தைகள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகளாய் இருக்கிறது.